திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியில் ஒரு முக்கிய தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவருடைய இல்ல மனவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உரையாற்றியிருக்கின்ற திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் முனைவர் இனிகோ ஈதராஜ் அவர்களே, சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீரங்கம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பிரபா அவர்களே மற்றும் மணவீட்டாரை சார்ந்திருக்கின்ற அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வந்தவர்களுக்கும், இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஊர் பொதுமக்களுக்கும், பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருமணம் என்பது அது எங்களுடைய இல்ல திருமணம். ஆனால் தான் இத்தனை பேர் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு முறை 2 முறை இல்லை 4 முறை அவரை தேர்ந்தெடுத்த ஒரு தொகுதி இந்த நால்குடி தொகுதி மட்டுமல்ல, இந்த நால்குடி ஊரை சார்ந்த இந்த முறையில் அஞ்சு முறை சுயாமிகள் கலந்து கொள்வது என்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். ஒருவர் அன்று காலத்தில் தொடங்கி இன்றைக்கு நம்முடைய அண்ணன் சவுந்தரபாண்டியன் காலம் வரைக்கும் நம் இயக்கத்தினுடைய எஃகு கோட்டையாக விளங்கக்கூடியதுதான் இந்த நால்குடி சட்டமன்ற தொகுதி என்கின்ற அந்த பெருமை நமக்கெல்லாம் உண்டு என்று சொன்னாலும் அதை 4 முறை தக்க வைத்துக் கொண்ட மால்வாயுடைய வீரனாக மாவீரனாக நாம் சவுந்தரபாண்டியனை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய இல்லத்திலிருந்து வரும்போது பிள்ளைகள் 2 பேரும் நன்கு படித்தவர்கள். புதிதாக நாம் அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் அவருடன் வைக்கிற நான் வேண்டுகோள் வாழ்த்து என்பது ஒன்றே ஒன்றுதான். இல்லற வாழ்வு இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். இல்லாத வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம்மை மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு என்கிற வகையில் அந்த திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரே நம்ம அண்ணன் சவுந்தரபாண்டியனுடைய இந்த இல்லத்திற்கு என்று ஒரு வாழ்த்து செய்தி அவரே அனுப்பி வைத்திருக்கிறார். அதையே இரு வீட்டாருடைய அனுமதியோடு நான் உங்கள் முன்பு வாசிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்த்து செய்தி. திராவிட முன்னேற்ற கழக லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரபாண்டியன், திருமதி தமிழ்கொடி ஆகியோரின் அன்பு முதல்வர் திருவள்ளுவர் செல்வன் அறிவரசன் வி அவர்களுக்கும், திரு வி ஆனந்தன், திருமதி நிர்மலாதேவி ஆகியோரின் அன்பு புதல்வி கனிஷ்கா MSc ML அவர்களுக்கும் 8/6/2025 அன்று திருச்சி மாவட்டம் மால்வாய் ஒப்பில்லாத அம்மன் கோவில் வளாகத்தில் இனிதே திருமணம் நடைபெற இருப்பதை அறிந்து பெரிதும் அகம் மகிழ்ந்தேன். இளைஞரணி ஒன்றிய செயலாளராக கழக பணியை தொடங்கிய திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் கழகத்தின் ஒன்றிய செயலாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் என ஏற்ற பொறுப்புகள் அனைத்திலும் போற்றத்தக்க வகையில் பணியாற்றி சிறப்பு செய்த செயல் வீரர். இலங்கை தமிழர்கள் உரிமைக்கான போராட்டம் உட்பட கழகத்தின் பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று கலந்த தீரமிகு உடன்பிறப்பு. 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு உரியவர். அவரது மகனுக்கு மனவிழா என்று அறிந்து எல்லையற்ற ஓகை கொண்டேன். மணமக்கள் இருவரும் தங்களது இல்லற வாழ்க்கை பயணத்தில் எல்லா வளமும் நலமும் பெற்று வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஒளி விளக்காக திகழ்ந்திட எனது நெஞ்சாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு மு.க. ஸ்டாலின் என்று நம்முடைய 4 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இயக்க தலைவர் நம்மை 4 இயக்குகின்ற தலைவருடைய இந்த வாழ்த்து செய்தியை முன்பு நான் படிக்க நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தினுடைய தொகுதி சார்ந்து எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்கு சொந்தக்காராக இருக்கிற நான் சவுந்தரபாண்டியன் எழுந்திருந்து பேசும் பொழுதெல்லாம்
தன்னுடைய லால்குடி தொகுதியில் வரும்போதெல்லாம் ஏதோ தன்னுடைய சொந்த வீடு தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் எப்படி அடுக்கடுக்காக எடுத்து வைப்பார்களோ அப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கக்கூடியவர் சௌந்தரபாண்டியன். பல நேரங்களில் நாங்கள் அவரை பார்த்து கற்றுக்கிட்டு நாங்கள் நிறைய பேசுவோம். சட்டமன்றத்தில் எப்படி ஒரு தொகுதி சார்ந்து பேச வேண்டும் என்று அப்போதான் நினைப்பாங்க. ஏன் 4 முறை விடாமல் இவரையே இந்த லால்குடி தொகுதியை தேர்ந்தெடுக்கிறது என்பதற்கு அவருடைய அந்த செயல்பாடும் சரி, அதே போல சட்டமன்றத்தை எடுத்து வைக்கக்கூடிய வாதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் அமைச்சர் குடும்பத்தில் பெயரை சொல்லி உங்களுடைய துறை சார்ந்து எனக்கு வேண்டும், உங்களுடைய துறை சார்ந்து நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும், உங்களுடைய துறை சார்ந்த திட்டத்தை நீங்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற அழுத்த திருத்தமாக சொல்லப்படுவதுதான் இந்த மக்கள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் மக்களை நம்புகிறார், மக்கள் அவரை நம்புகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அவருடைய பணி இன்னைக்கு அமைந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்திட வேண்டும். 2026 மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஆட்சி பொறுப்பு வந்தது. நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் என்று சொல்லும் பொழுது அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக வருகை தருகின்ற நீங்கள் தொடர்ந்து நம்முடைய இயக்கத்திற்கான நல்ல ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும். உங்களோடு சேர்ந்து மணமக்கள் எல்லா வளமும் பெற வேண்டும் என்கிற என்னுடைய வார்த்தைகளோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.